சுதி கூட்டி பாட ஆரம்பிக்கிறார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கிறார். நடுவில் இருக்க ஒரு பொம்பளை அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊரில் அழுதா தலையிட மாட்டாங்க. அங்கே ஒட்டுமொத்த கூட்டமும் அதை நோக்கி திரும்பிடுச்சு. பாடுறவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. கூட்டிகிட்டு வந்தவருக்கு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா ஓன்னு அழுகுது. என்னன்னு கேட்டால், அச்சமில்லை அது சொல்லுவாங்களே கதையை. அதை எப்படி சொல்லணும்ல. அச்சமில்லை இது அச்சப்படுறியா இல்லை அச்சப்படலையானே புரிய குழப்பமா இருக்குமே. தமிழிசை பாடுகின்ற வனம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி. ஐயா வந்து உட்காந்துருப்பாரு. முருகன் யாருன்னு தெரியுமா? முருகனை ரசிக்கு தானே கூட்டம் வந்திருக்கும். அவருக்கு என்ன 2 விஷயம் நடந்தது பெரியாருக்கு. என்ன ஒன்று, சீர்காழி கோவிந்தராஜங்கிற ஒரு தமிழரை நீ நிராகரிச்சுன்னா நான் கூப்பிட்டு பாராட்டுவேன். இன்னொன்று, அந்த பக்திக்காக வர்றவன்ட்ட நான் வச்சு குத்திடுவேன். என்ன ராமச்சந்திரன் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறியாமே அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்டது வரையும் உண்மை. அப்புறம் கூட்டிட்டு போயில அவரு சொன்னாரா, இன்னும் 2 குண்டை போட்டு காலி பண்ணியிருக்கலாமோடா. இது உண்மையை இன்னைக்கு ஓப்பன் பண்றேன். இது நானா சொல்றேன் எம் ஆர் ராதா சொன்னாருன்னு. இப்போ என்னப்பா எனக்கு ஏன் எம் ஆர் ராதா பிடிக்குது? கர்நாடக சங்கீதம்லாம் வெவ்வேல முடிச்சுட்டார் அவர். நுணுக்கமாக எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளையும் தமிழ்நாடு தான் உடனடியாக எதிர்கொள்கிறது. அதுக்கு தான் இந்த கூட்டம். டிஎம் கிருஷ்ணாவை நம்ம அட்டன் பண்ணணும், அது ஒரு அரசியல் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு நுணுக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நான் என்னை பேச சொல்லையிலேயே தோழர் கேட்டாங்க, இதுக்கு எனக்கு நம்ம சம்மந்தம் இல்லை, நாம் அதுக்கா டிஎம் கிருஷ்ணாவை பிடிக்கும். பொதுவாக ஏன் பண்ண புறம்போக்குலாம் பாடியிருப்பார். நம்மளும் புறம்போக்கு தானே, அதெல்லாம் பிடிக்கும். அந்த லெவலில் தான் நமக்கு அவர் சொன்ன மாதிரி டிஎம் கிருஷ்ணாவோட ரேஞ்சு நம்ம அப்படி எப்பயாவது வீடியோ பார்க்குறது. அப்புறம் வந்து அந்த புத்தகம் எழுதி அந்த மதுரையில் சிம்மக்கல்ல நாங்கள் எங்கள் தபலிஸ்ட் எல்லாம் போய் திடீர்னு பொத்து வச்சுன்னு அங்கே ஆள்கிட்ட போட்டுருவோம். அங்கேயே உட்காந்துக்கிட்டு போனாங்க. நிகழ்ச்சிக்கு போயில அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம். அந்த மிருதங்க செய்கிற இடத்துல அவர் ரொம்ப நல்லா ஜாலியாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அது பூரா மாட்டுத்தோல், அதுவும் இளம் மாட்டுத்தோலில் தான் அது பக்குவப்படுத்துறதுங்கிறது சாதாரண தொழில்நுட்பம் இல்லை. அவ்வளவு முதல்ல ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேனப்பா, அந்த பார்ப்பனர்களுக்கு என்ன அறிவு இருந்துச்சு, உழைக்காதவர்களுக்கு எப்படி அறிவு வர முடியும்? உழைப்பு இருந்தால் தான், உழைப்பிலிருந்து தானே அறிவு வர முடியும். உழைக்காமே இருந்து எப்படி அறிவு வரும்? அதெல்லாம் அவங்களுக்கு அதை பக்குவப்படுத்தி எல்லாம் வச்சு மாட்டுத்தோலை வச்சா பூஜை ரூமில் வச்சுக்கிட்டு பூஜைக்கு ஏற்ற பூ விதுன்னு பாடுறேன். இது பொதுவாக நான் இதெல்லாம் நான் எனக்கு இதுக்கு பேசுகிறதுக்கு இதில் என்ன இருக்குது, எனக்கு இது என்ன இருக்குதுன்னு நான் யோசிச்சேன்னா, 30 வருஷமாக ஜனங்களோட ஒரு உரையாடல் இருக்குல்ல, ஒரு இசை, ஒரு வடிவத்தோட ஒரு இசையோட உரையாடிக்கிட்டு இருக்கோம்ல, அதை வச்சு சில அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். என்னென்னா, ஒரு கதை உண்டு. கிராமத்துக்கு இங்கே இருக்க மாதிரி பண்ணையாரெலாம் இருக்காங்களா, கோயில் திருவிழாவுக்கு பெரிய ஆளை கூட்டிகிட்டு வரணும், ஒரு பாகவதரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கோயில் திருவிழாவில். ஒரு கதை தான் அது. கோயில் திருவிழாவை கூட்டிகிட்டு வந்து அவர் பெரிய கர்நாடக சங்கீதம் பாடுறவர், பெரிய வித்வான் அவர். அவரை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சா, எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு பொம்பளை எல்லாம் வந்து உட்காந்துருக்கு. பெருங்கூட்டம் திருவிழான்னா வந்து உட்காந்துருவாங்களே, பாய் விரிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. வழக்கமாக அவங்க பார்க்குற நிகழ்ச்சிகள் வேறு, எல்லாம் வேறு. இந்த மிருதங்கம்லாம் வச்சோன்னே என்னுடைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் ரியாக்ஷன்லாம் வேறையாக இருக்கும். கிராமத்தில் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. தனிக்குடி கூட சொல்லுவார், முடிச்சிடுவாங்க பேச்சு. 3 ரியாக்ஷன்லேயே கிராமத்துலேருந்து உங்களை பேசுகிற ஆளை முடிச்சிடுவான். இந்த மாதிரிலாம் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு, ஒரு கருத்து இருந்தாலும் கூட உங்களுக்கு பாருங்கள், என்னை விட தெரிஞ்ச ஆளுங்க இருப்பீங்க, எதுவும் சொல்லவே மாட்டீங்க, என்னை விட தெரிஞ்ச, ஆனால் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அது ஒரு ஜென்டில்னஸ் வச்சுக்குவான். அவன் அப்படி இல்லை கிராமத்தில், அவன் பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதானே அவன் இயல்பு. இப்போ கூப்பிட்டு அவரை உட்காந்து பாட சொல்லியிருக்காங்க. அவர் உட்காந்து எல்லாம் மிருதங்கள் எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அவர் சுதி கூட்டி பாட ஆரம்பிக்கிறார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கிறார். நடுவில் இருக்க ஒரு பொம்பளை அழுக ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக இப்போ நம்ம ஊரில் அழுதா தலையிட மாட்டாங்க. அங்கே ஒட்டுமொத்த கூட்டமும் அதை நோக்கி திரும்பிடுச்சு. பாடுறவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. கூட்டிகிட்டு வந்தவருக்கு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா ஓன்னு அழுகுது. பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருச்சு.
என்ன 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 என்னன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லுது, என்னதான்னா 10 நிமிஷம் அழுகையை நிறுத்தி இவர் பாட முடியாமல் நிறுத்திட்டார். ஒரே கூட்டம் இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஒன்றும் இல்லை, இந்த அப்படி கத்திக்கிட்டே இருந்தார்ல, அது எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரல, என் சீதனம்மா எருமக்கண்டு குட்டி ஒன்று கொடுத்தாங்க, அது ஒரு மழை காலத்தில் இழுத்துக்கிட்டு வந்து செத்து போச்சு, அது சாகும்போது இப்படி ஆக்கா கத்திக்கிட்டே இருந்து செத்துச்சு. அவ்வளவுதான் இங்கே நம்ம நாட்டு கர்நாடக சங்கீதத்தை புரிஞ்சிருக்கிறது. சாதாரண மக்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் நான் கூட நிகழ்ச்சியில் சொல்கிறது உண்டு. இப்போ பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு பாரதி எழுதினார்னா, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழவே வாழாதுல்ல. அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஸ்டெப் இருக்குல்ல. நல்ல வேளை இளையராஜாட்ட போய் பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, 30 கோடி முகங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிலாத சமுதாயம், இப்படித்தானே இருக்க முடியும். ஒரு அது உதாரணம் சொல்லோட அச்சமில்லை 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 அது சொல்லுவாங்களே கதையை, அதை எப்படி சொல்லணும்ல, அச்சமில்லை அச்சமில்லை. இது அச்சப்படுறியா இல்லை அச்சப்படலையானே புரிய குழப்பமா இருக்குமே. ஒரு எதுக்கு அவங்க, எனக்கு வந்து பெரிய மயக்கம்லாம் கிடையாது. அது ஒரு நீ உன்கிட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் என்னன்னு தெரியாது, அதுவும் நீ திருடுனது தான், எல்லாம் திருட்டு கும்பல். நீ திருடுனதை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன பெரிய புனிதம் பக்திக்குள்ள. அதில் இந்த எனக்கு நான் வரையில் பேசிட்டு வந்தேன். திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. திருவிளையாடல் படத்தில் ஒரு போர்ஷன் வருது, அது டிஎஸ் பாலையா போர்ஷன். டிஎஸ் பாலையா வந்து பாடுவார், ஒரு நாள் போதும், அவரோட நடிப்புக்கு அது வேற, அதுக்கான அதே வேறன்னு வச்சுங்க. அப்படிலாம் பண்ணிட்டு அந்த பாட்டை வாய்ஸாக வந்து யோசிச்சு பாருங்களேன். கதையா ஒருத்தர் பாடுறாரு, போட்டி போடுறாரு, அவர் கூப்பிட்டு பானபத்திரரை வந்து கூட சொல்லுங்கன்றாங்க. அப்புறம் சாதாரண ஒரு ஆளாக கடவுள் மாதிரி அவர் பாடுறாரு. இது கதை. இதில் 3 வாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டி போட சொல்கிற, சங்கீதத்தை கரைச்சி குடித்த, அப்படியே நிலநிறுத்துகிற ஒரு ஆள் டிஎஸ் பாலையாவுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து பாலமுரளி கிருஷ்ணா. அந்த பாலமுரளி கிருஷ்ணா பற்றி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இளையராஜா கூப்பிட்டு பாட சொன்னார், சின்ன கண்ணன் அழைக்கிற ராதையை பூங்கோதையை அவள் மன்னன் கொண்ட ரகசி. அதுவும் இளையராஜா அப்படியே உருகி போய் போகத்தாலும், என்கிட்ட காசே வாங்கலை லூசு, உன்கிட்ட எப்படி நான் காசு வாங்கலான்னு வாங்கலை, பார்ப்பன துமுறில் வாங்கலை. அதுதான் உண்மை. இந்த பாட்டுக்கு என்கிட்ட காசே வாங்கலை. அதை நம்ம இளையராஜா ரசிகர்களும் பயங்கரமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், நம்மளும் ரசிகர் தான் இளையராஜாவுக்கு. அது துமுறில் வாங்கலை, உன்கிட்ட எப்படி நான் காசு வாங்குறது. அது இவர் வேற. நான் வந்து புடவை பட்டெல்லாம் வாங்கி அவருக்கு வச்சு கூப்பிட்டு அண்ணா சொன்னார் பாடினாருன்னு இவர் சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. இவர் ஒரு அண்ணா, அவர் அவ பாடிட்டு வாங்கலையா. அந்த திருவிளையாடல் பாருங்கள், அதில் பாலமுரளி கிருஷ்ணா பாடுறாரு ஒரு நாள் போதுமான்னு. அப்புறம் போட்டி அறிவிச்சிட்டாரு. மன்னன் வந்து யாராவது பாட கூப்பிடுவாரு, பானபத்திர கூப்பிடு, யாரா பாடுறது, பானபத்திர ஓனாண்டி, சரி கூப்பிடு. அவருக்கு யார் வாய்ஸ் பாடுறா, டிஆர் மகாலிங்கம் பாடுறாரு. கர்நாடக சங்கீதத்தில் 2 பேரும் கரை கண்டவர்கள். கடைசியில் இந்த 2 வாய்ஸையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் வைக்கிறாங்க. எளிய மக்கள்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். எளிய மக்கள்கிட்ட எது வெற்றி பெறுதுன்னு பாருங்க. 2 வாய்ஸும் ஜெயிக்கிறதுக்கு டிஎம் சௌந்தரா வாய்ஸ். இது வச்சாதான் அது ஜெயிக்குது. அப்போ நீ எதை எங்கே கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. பெரியாரை பற்றி அது நான் காலையில் ஒரு தோழர்கள் வந்து அதை உறுதிப்படுத்தி சொல்கிறேன், நாங்கள் சொல்லலை. இருக்கட்டும், உறுதிப்படுத்தாலும் நான் கூட பல செய்திகள் உறுதிப்படுத்தாமல் நான் சொல்லி விடுறது உண்டு. அதை கூட சில பேர் ரொம்ப அதுக்கு ஒருத்தர் பதிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எம்ஆர் ராதா வந்து எம்ஜிஆரை பார்த்து, அது ஒரு கதை தான், நம்ம கதை கட்டுறது அவங்க கதை கட்டுறது நம்ம கதை கட்ட மாட்டோமா, சின்சியராக வருஷம் பார்த்து ஒருத்தர் பதில் போட்டுருந்தார் எனக்கு. அது இவர் ஜெயிலேருந்து வந்தது அப்போது இவர் அப்போ ஏன் எம்ஆர் ராதாவெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குன்னா, எம்ஆர் ராதா சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்ம தப்பிச்சுக்கலாம். இவங்களை வேறு என்ன சொல்ல முடியும், எம்ஜிஆர்கிட்ட சொன்னாருன்னு நான் சொன்னது என்னென்னா, என்ன ராமச்சந்திரன் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறியாமே அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்டது வரையும் உண்மை. அப்புறம் கூட்டிகிட்டு போயில அவர் சொன்னாரா, இன்னும் 2 குண்டை போட்டு காலி பண்ணியிருக்கலாமோடா. இது உண்மையை இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறேன். இது நானாக சொல்கிறேன் எம்ஆர் ராதா சொன்னாருன்னு. இப்போ என்னப்பா
யூடியூப் சேனல்லாம் போட்டோம். நீ 1000 சொல்றீல்ல பொய், இப்போ இருக்கட்டுமே. எம்ஆர் ராதா ஒருவேளை சொல்லி இருக்கலாம்ல. சொல்லலாம்ல. ஏன்னா எம்ஆர் ராதாவுக்கு கீர்த்தனைகள் தெரியும். எனக்கு ஏன் எம்ஆர் ராதா பிடிக்குது? கர்நாடக சங்கீதம்லாம் வெவ்வேல முடிச்சுட்டார் அவர்கிட்ட போய் நீங்கள் போய் இவர் ரொம்ப நம்மளால் நடிச்சுக்கிட்டு சிவாஜி கணேசன் சூப்பராக பாடி மாமா மாமான் அவருக்கு அவர் மாதிரிலாம் உடச்செறிய முடியுமாங்க? அது இப்போ அது வந்து இப்போ பெரியார் வந்து சீர்காழி கோவிந்தராஜனை கூப்பிட்டு இவங்க சபாக்களில் பாட வைக்கலை அப்படின்னா பெரியார் கூப்பிட்டு அவர் கூட்டத்திலாம் பாட வச்சதாக ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையானு தெரியல, ஆனால் இருக்கட்டுமே பாட வச்சாரு. அவர் எதுக்கு பயந்துருக்காரு பெரியார்? நீ என்ன வேணாலும் பாடிக்க, நான் பேசிக்கவில்ல. அவருக்கு ஏன் பயப்படணும்? அவர் வந்து இப்போ சீர்காழி கோவிந்தராஜனை கூப்பிட்டு பாட சொல்லியிருந்தா என்ன பாடிப்பாரு? தமிழிசை பாடுகின்ற வனம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி. ஐயா வந்து உட்காந்துருப்பாரு. முருகன் யாருன்னு தெரியுமா? முருகன் ரசிக்கு தானே கூட்டம் வந்திருக்கும். அவருக்கு என்ன 2 விஷயம் நடந்தது பெரியாருக்கு. என்ன ஒன்று, சீர்காழி கோவிந்தராஜங்கிற ஒரு தமிழரை நீ நிராகரிச்சுன்னா நான் கூப்பிட்டு பாராட்டுவேன். இன்னொன்று, அந்த பக்திக்காக வர்றவன்ட்ட நான் வச்சு குத்திடுவேன். ரெண்டும் நடந்துரும்ல. பெரியாரோட டாக்டிஸே தானே. அவர் அதை பற்றி கவலைப்படலையே. நீ என்ன வேணாலும் பாடிக்க, எனக்கு என்ன, அதுவும் விருப்பம், நீ பாடிக்க. அது இதானே. இது வந்து திராவிட பெரியார் பண்ண அது நிறையா பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. இது நான் ரொம்ப நேரம் இது பற்றிலாம் நான் சும்மா உண்மையிலே ஒரு குறிப்பும் இல்லாமல் சும்மா ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஏன்னா மருதன் வந்து 4-5 நாளாக வேறு வேலைகள் போய்கிட்டு இருக்கு, சேர்ந்து அங்கே வேற இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம. ஆனால் நான் இது உட்காந்துருக்கல யோசித்தேன், தமிழ்நாடு தாங்க இதெல்லாம் செய்ய முடியும். வேற என்னென்னா தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் அந்த பரபரப்பும் வெளியில் போங்க நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பரபரப்பு கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நுணுக்கமாக எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளையும் தமிழ்நாடு தான் உடனடியாக எதிர்கொள்கிறது. அதுக்கு தான் இந்த கூட்டம், இவ்வளோ கூட்டம். அதை எதிர்கொள்கிறோம் பாருங்க. டிஎம் கிருஷ்ணாவை நம்ம அட்டன் பண்ணணும், அது ஒரு அரசியல் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு நுணுக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது. நான் இன்னொரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். நான் பார்த்த கதை. எளிய மக்களோட பக்தி, இவன் பெரிய பக்தின்னா ஒன்று அப்படியே ஆன்மீகம் அப்படியே சொட்டுது, மியூசிக்லேருந்து கடவுளை பிரிக்க முடியல அப்படின்னா, இப்போ தேவதாசிகள் பாடிக்கிட்டு இருக்கையில் நீ போய் கட்டிலில் படுத்துக்கிட்டு பாட சொன்னியா? அப்போ பெருமாளை பற்றி பாடையில் நீ பெருமாள் வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்த தேவதாசி வீட்டில் வேறு என்ன வேலை தானே பண்ணிக்கிட்டு இருந்த? அங்கேயும் தானே இங்கே வந்துச்சு. அப்போ என்ன பூஜை அறை எல்லாம் உங்களுக்கு மாறலையா? ராஸ்கல்ஸ் இவங்க அப்படித்தான். இது பக்தி, எளிய பக்தியை நீங்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நான் ஒரு காட்சியை சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எப்போது நான் உதாரணமாக சொல்கிறது இந்த இதை நடந்தது. இது எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த திருவிழாக்கள் காலங்களில் பால்குடம் எடுக்கிறது அப்படின்னா ஒரு ஏரியாவாக 25-30 பேராக போவாங்க பால்குடம் எடுத்து. இந்த திருவிழா சமயத்தில் இந்த மேலே செட்டு வந்து கிடைக்கிறது, ஏன்னா ஒரு 30-40 செட்டு வரும் பால்குடம் எடுத்து. மேலே செட்டு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக போயிடும். அது முன்னாடி சொல்லாமல் இருந்திருப்பாங்க, கிடைக்காது. இப்போ எங்கள் வாத்தியக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, திருவிழா வந்துருச்சுன்னா உடனே இன்றைக்கி தானே காசு பார்க்குறது அப்படிம்பாங்க. செட்டாக ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு 3 தட்டு ஆளை அனுப்பி விட்ருவாங்க. என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்தில் பண்ணுவார்ல, ஒரு பெரிய சங்கீதம் இதுவானு என்எஸ் கிருஷ்ணன். என்ன படம், ஒரு ஆள் மிருதங்க வாசிக்கிற ஆள் வராது, ரோட்டில் டங்கு அடிப்பாங்களா, அவங்களை கூட்டி போயிடுவார். இவர் சங்கீதம் எடுப்பார், அவர் டங்கு இருப்பார். இவர் டங்கு இவர் பாட்டை மாற்றிடுவார். இது அவ்வளோதான், பாட்டை மாற்றிடுவார். அது மாதிரி இந்த வாசிக்கிறதுக்கு ஆள் வரல, ஒரு குரூப்பை இது பண்ணிடுவாங்க. நான் வந்து காரில் போகிறோம், எப்போ பால்குடம் இது நடந்தது. அப்போ தான் ஒரு காட்சி எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. இதுதான் ஒரு இசையுடைய இது வந்து என்ன பண்ணும், எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் அதே பக்தி தான். ஒரு செட்டு போகுது, செட்டாக போகுதுல, ஒரு செட்டு செம்மையாக ஆடிக்கிட்டு போகுது, சாமி டிக்குன்னு ஆடுது, அட்டி அந்த மாதிரி போகுது.
அடுத்த செட்டை கிடக்குறோம், ஒரு புள்ள ஒரு 25 பேர்கிட்ட போகுது, எல்லாம் சும்மா அப்படியே போகுது. சாமி ஆடவே இல்லை, ஒரு டான்ஸும் இல்லை. என்னடான்னு முன்னாடி போய் பார்த்தா இந்த திருமணத்துக்கு வாசிக்காங்கள பேண்டு செட்டு, ரங்க டக்கர்னு அடித்தா அது வேற. பேண்ட் செட் இருக்குல்ல, அதுக்கு டான்ஸ் வராது. அது வெஸ்டர்ன் இது இல்லை, ஜிங்கு சக்கருக்கு ஒரு மாதிரி பீட்டுக்கு நடக்கிறது மாதிரி இல்லை. அது சும்மா தான் நடக்க சொல்லும், கை வீசியதுக்கு. டான்ஸ் ஆட முடியாது. அந்த அடி மரணம்னா கடவுள் ஆடவே வைக்கல இங்கே. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த பருப்பை வேக வைக்காத, இங்கே தான் தெரியும் எங்கே எந்த கொட்டை அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த அடி அடித்தா இங்கே சாமி வரும், இல்லைன்னா வராது. உன் கடவுள் பூச்சாண்டி, கர்நாடக பூச்சாண்டிலாம் இங்கே காட்டாத. அதை கூட தனிக்குடி சொன்னார். இப்போ கியாபே சொன்னாராம், கர்நாடக சங்கீதங்கிறது அது தெரிய தகவல் சொன்னதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன், தேடிக்குங்க, பார்த்துக்கலாம். அதுக்கு தான். ஸோ அதை சொல்லி கர்நாடகங்கிறதே 3 கடல் இருக்கிற கரையில் இருக்கிற பகுதி தமிழ்நாடு. அதில் இப்போ நமக்கு வந்து பண்கள் உண்டு. என்ன பண்கள்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண் உண்டு. இந்த பண்களில் ஒரு இசை உண்டு. இசை இருக்குல்ல, இதுக்கு பேர் இந்த இசையை வச்சு தான் அது கரைநாடு சங்கீதம் அது சொன்னதாக தகவல் இருக்கு. கரைநாடு சங்கீதம் தான் கர்நாடக சங்கீதமாக மாறிச்சு. நம்மளை பார்த்து சுத்த கர்நாடகமாக இருக்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ கர்நாடக சங்கீதம் உயர்ந்ததுன்னு அவனே சொல்கிறான். பழமையாக சொல்கிறது தானே. இது என்ன ஆய்வுக்கு உட்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. யதார்த்தத்தில் நீங்கள் ஆன்மீகம், பக்தி எதையாவது திணிச்சு சாமி கும்பிடணும்னு இங்கே சொன்னீங்கன்னா இங்கே அந்த பாச்சை பழிக்காது. ஏன்னா எப்பவும் வந்து நாங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே வந்து பெரியார் வந்து நின்றுவார். அவர் வந்து நிற்பாருன்னு தான் அவங்களும் இழுக்கிறாங்க, பெரியார் இழுக்கிறாங்க. நீ இழுத்தினா எங்களுக்கு ரொம்ப நல்லது. அவர் கொடுக்காத சப்ஜெக்டே இல்லை நமக்கு. அவர் எல்லா சப்ஜெக்ட்டும் தொட்டிருக்காரு. அதனால் நீ அவர் இழுத்து விட்டினா எங்களுக்கு ரொம்ப ஈஸி. நாங்களே இழுத்து பேசுகிறதுக்கு நீனே இழுத்து விட்டினா பெரியாரே எல்லாத்துக்கும் பதிலாகவும் இருப்பார். விளக்கமான உரையை மருதை நாட்டுவார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. திருக்குறளின் கருத்து செறிவையும் பகவத்கீதையின் அநீதி கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு விளக்கும் உயரிய நூல். வழக்கறிஞர் அருள்மொழி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகியோரின் குறளும் கீதையும். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.